ஹலோ, ஹாய். ஆ இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கம்பெனி ஆடிட்ல செக்ஷன் 141. முக்கியமா என்னன்னா, இந்த செக்ஷன் 141 ஆ கம்ப்ளீட்டா தமிழ்ல தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன பொறுத்தவரைக்கும் தாய்மொழியில இது நம்ம பசங்களுக்காக தான் இந்த வீடியோ. தாய்மொழியில படிக்கும்போது இன்னும் ஆழமான புரிதல் இருக்கும். அதனால இந்த பர்ட்டிகுலர் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்பெனிஸ் ஆக்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சிஏ இன்டர்ல வந்து 20லேருந்து 25 மார்க். இத வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு முக்கியமான சாப்டர். அதுல இந்த செக்ஷன் 141ல என்ன சொல்றாங்க? ஸோ அத வந்து பார்க்கலாம். ஸோ செக்ஷன் 141னா என்ன? முதல்ல கம்பெனிஸ் ஆக்ட்னா என்ன? பொதுவா நம்ம எல்லாருமே வந்து சட்டதிட்டங்களுக்கு எந்த செயலாகட்டும், நம்ம எல்லா விதமான சட்டதிட்டங்களுக்கும் உட்படுத்தி தான் இருக்கோம். இப்ப நீங்க ஒரு ரோட்ல நடக்குறீங்க. அதுக்கு வந்து இல்ல ஒரு ரோட்ல வண்டி ஓட்டுறீங்க. அதுக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்த இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது சரி, இது குற்றம் இல்ல அப்படிங்கிறத சொல்றதுக்கான சட்டதிட்டங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. நம்ம டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா, எல்லா விதமான சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். சோ அது ஒண்ணு. இப்ப இந்த கம்பெனிஸ் ஆக்ட் சட்டம் எதை குறிக்குது? இந்தியாவில் இருக்கிற அத்தனை கம்பெனிக்கும் என்னென்ன சட்ட திட்டங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாம். அது வந்து ஒவ்வொரு கம்பெனியோட தன்மை என்ன, அந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி அதோட சட்டதிட்டங்கள் மாறுபடும். அது என்னென்ன அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த கம்பெனிய க்ளோஸ் பண்ற வரைக்கும் என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத சொல்றது தான் இந்த பர்ட்டிகுலர் கம்பெனிஸ் ஆக்ட். அதுல செக்ஷன் 141 என்ன சொல்லுது? ஒரு கம்பெனிக்கு நம்ம ஆடிட்டர அப்பாயிண்ட் பண்ண போறோம். அந்த ஆடிட்டர் தகுதியானவரா? தகுதி இல்லாதவரா? அவ்வளவுதான். இத பத்தி தான் நம்ம பேச போறோம். எப்ப வந்து தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருக்கணும். அதுதாங்க அடிப்படை தகுதி. சோ அதனால சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருக்கணும். இப்ப அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வந்து தனிச்சும் செயல்படலாம். இண்டிவிஜுவலாவும் இருக்கலாம். இல்ல ஒரு குழுமமா இருக்கலாம். ஒரு நிறுவனமா இருக்கலாம். அப்படி நிறுவனமா இருக்கும்போது 50% ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆர் குவாலிஃபைட் சிஏ. அதுதான் செக்ஷன் சொல்லுது. அப்படின்னா என்ன? 10 பேர் இருக்காங்கன்னா 5க்கும் மேற்பட்டவங்க. அப்பதானே மெஜாரிட்டி. 50% மேல இருக்கும்போது தான் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் ஷுட் பி அ குவாலிஃபைட் சிஏ. அவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருக்கணும். 2வது, நீங்க ஒரு எல்எல்பிய அப்பாயிண்ட் பண்றீங்க. எல்எல்பின்னா என்ன? எல்எல்பின்னா இப்ப வந்து நீங்க உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு தெரியும். எல்எல்பின்னா என்ன? பார்ட்னர்ஷிப்புக்கும் எல்எல்பிக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் நிறுவனம் வந்து கடன் பற்றுறது. இப்ப கடன் படும்போது, அந்த கடன அடைக்கிறதுக்கு அந்த பார்ட்னரோட பர்சனல் சொத்து வரைக்கும் நீங்க போயி ஆ கையகப்படுத்தலாம் அப்படிங்கிறான். ஆனா வந்து லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ல அது கிடையாது. முக்கியமான பாயிண்ட்னா, அந்த கம்பெனி கடன் பட்டிருந்ததுன்னா, அந்த கம்பெனிக்கு என்ன சொத்து இருக்கோ, அது வரைக்கும் தான் நீ கை வைக்க முடியும். அந்த கம்பெனில இருக்கிற பார்ட்னரோட பர்சனல் சொத்தெல்லாம் நீ வந்து கை வைக்க முடியாது. சோ இது 2த்துக்குமான முக்கியமான டிஃபரன்ஸ். எல்எல்பிக்கான அர்த்தமே அதுதான். லிமிட்டட் கடன் அதாவது அவங்களுக்கு அந்த லயபிலிட்டிக்கான ப்ரொபோர்ஷன் இஸ் லிமிட்டட். லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். சோ அப்படி நீங்க அப்பாயிண்ட் பண்ணும்போது யார் வந்து தகுதியானவர்? ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தான். அவரு தான் கையெழுத்தும் போட முடியும். ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தான் கையெழுத்து போடவும் முடியும். ஒரு தகவல் அறிக்கையும் குடுக்க முடியும். தகவல் அறிக்கைன்னா என்ன? ரிப்போர்ட்டும் குடுக்க முடியும். அப்ப தகுதியற்றவர்கள் யார்? தகுதி இல்லாதவங்க யாருங்கிறத பார்க்கலாம். ஒரு பாடி கார்ப்பரேட் தகுதி இல்ல. பாடி கார்ப்பரேட்னா என்ன? அ கம்பெனி இன்கார்ப்பரேட்டட். ஒரு நிறுவனம் ஆம், உருவாக்கப்படுகிறது அண்டர் கம்பெனிஸ். இந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்ட ஒரு கம்பெனி உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்படும் போது அதுல இருக்கிறவங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸாவே இருந்தா கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா ஒரு பாடி கார்ப்பரேட்டா இருக்கும்போது அது தானா இயங்குறதுக்குள்ள ஒரு சக்திகள் இருக்கு. அதோட டைரக்டர் சிஏவா இருந்தா கூட அவரால அப்பாயின்ட்மென்ட் இன்னொரு கம்பெனிக்கு அப்பாயிண்டட் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு ஆடிட்டரா இருக்கிறது லாஜிக்கல் இல்ல. சோ அதனால அவரு வந்து அந்த கம்பெனிக்கு ஆடிட்டரா இருக்க முடியாது. ஆனா சப்போஸ் அதுவே எல்எல்பியா இருந்தா
அவர் ஒரு ஆடிட்டரா இருக்கலாம் அந்த கம்பெனிக்கு. அடுத்தது இந்த செக்ஷன்ல முக்கியமா நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன விஷயம்னா, என்ன சொல்ல வரான்? அதாவது ஓவராலா இந்த செக்ஷன பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து ஒரு ஆடிட்டர் வந்து தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு அப்படின்னா, அந்த கம்பெனிக்கும் இவரு ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்கும், இந்த ஆடிட்டருக்கும் முன் தொடர்பு எதுவுமே இருக்கக்கூடாது. தொடர்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். எதுக்கு தொடர்பு இருக்கக்கூடாதுங்கிறான்? ஒரு ஆடிட்டரோட வேலை என்ன? அந்த கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணுதா? சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நடக்குதா? ஏதாவது தில்லுமுல்லு இவனுங்க பண்றானுங்களா? அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்றது தானே ஒரு ஆடிட்டரோட இது ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்றானுங்களா? இல்ல வந்து பணம் கையாடலா நடக்குதா? சோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் குடுக்கிறவரு எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கணும்? எந்த அளவுக்கு நியாயமா அத கொண்டு போகணும்? அவரோட சுதந்திரத்துல தான் நெனச்சத சொல்லக்கூடிய சுதந்திரத்துல எந்த விதமான பிரச்சனையும் வந்துரக்கூடாது. இப்ப ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு. இந்த ஆடிட்டர் வந்து ஒரு ரூ. 10,00,000 கடன் வாங்கியிருக்காருன்னா, கம்பெனி சொல்லுவான். சார் இந்த ஃப்ராட வந்து நீங்க காட்டாதீங்க. நான் ரூ. 10,00,000 நீங்க குடுக்கவே வேண்டாம். அப்ப என்ன ஆகும்? இப்ப இந்த ஆடிட்டரோட சுதந்திரம் பறி போயிடும். அவரால தைரியமா அந்த இத எடுத்து சொல்ல முடியாது. சோ, இந்த இன்எலிஜிபிலிட்டி என்டையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடிட்டருக்கும், அந்த கம்பெனிக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாதுங்கிறான். அதுதான் அடிப்படை. 2வது பார்த்தீங்கன்னா, அன் ஆஃபீசர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. ஆப்வியஸ்லி இப்ப நான் ஏற்கனவே அந்த கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் அதுல ஒரு ஆஃபீசரா இருக்கேன், இல்ல ஒரு தொழிலாளியா இருக்கேன்னா, நான் எப்படி அதுல ஆடிட்டரா இருக்க முடியும்? 2வது வெறும் நான் தொழிலாளி மட்டும் இல்ல. எனக்கு கீழ வேலை செய்றவன் ஒரு ஆடிட்டரா இருந்தா கூட, அந்த ஆடிட்டரும் வந்து இந்த கம்பெனிக்கு அ ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இருந்தா கூட, அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இந்த கம்பெனிக்கு ஆடிட்டர் ஆக முடியாது. அப்படிங்கிறான். 4வது பாயிண்ட் என்ன? இப்ப வந்து அந்த ஆடிட்டரோ, இல்ல அவரோட உறவினரோ, அவங்க அந்த கம்பெனியில எந்த விதமான பங்குதாரராவும், அதாவது எந்த விதமான செக்யூரிட்டியோ, இன்ட்ரெஸ்ட்டோ அந்த கம்பெனியில அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்ப அந்த செக்யூரிட்டியோட இன்ட்ரெஸ்ட்க்கும் ஒரு வேல்யூ குடுத்திருக்கான். இதுல அடுத்த பாயிண்ட் பாருங்க. ரிலேட்டிவ் மே ஹோல்ட் செக்யூரிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் த கம்பெனி ஆஃப் ஃபேஸ் வேல்யூ நாட் எக்ஸீடிங் 1 lakh ஈவன் இன் த கம்பெனி விச் நோ ஷேர் கேபிட்டல் ஆர் அதர் செக்யூரிட்டிஸ். அப்படின்னா என்ன? வெறும் அந்த ஆடிட்டர் மட்டும் இல்ல, அவனோட உறவினர் கூட ரிலேட்டிவ்னா உறவினர். உறவினர் கூட எந்த விதமான பங்குகளோ அந்த கம்பெனிஸ்ல எந்த விதமான ஷேர்ஸோ, செக்யூரிட்டீஸோ, இன்ட்ரெஸ்ட்டோ இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு குவாண்டம் சொல்றான். 1,00,000 நாட் எக்ஸீடிங் 1 லேக். 1,00,000த்திற்கும் அதிகமாக வச்சிருக்கு. அப்போ 1,00,000த்துக்கு கீழ இருந்தா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. 1,00,000த்துக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். அடுத்தது இதுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் குடுக்குறாங்க. 60 டேஸ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் ஆடிட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு எல்லா இதையும் செக் பண்றாங்க. அப்ப அந்த ஆடிட்டருக்கு தெரியாம கூட இருக்கலாம். தெரியாம கூட அவரோட ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் இந்த கம்பெனியில 1,00,000த்திற்கு மேல செக்யூரிட்டியோ, இன்ட்ரெஸ்ட்டோ வச்சிருக்கலாம். அப்ப என்ன சொல்றான்? நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். உனக்கு 60 நாள் டைம் தரேன் அத கரெக்ட் பண்றதுக்கு. அப்படிங்கிறான். So it takes, if the grace period is given as 60 days, 60 நாளைக்குள்ள சப்போஸ் அத நீ சரிப்படுத்திட்டன்னா, 1,00,000த்திற்கும் கீழ இல்ல செக்யூரிட்டீஸே இல்லாத மாரி பண்ணிட்டாலோ, இல்ல 1,00,000த்துக்கு கீழ செக்யூரிட்டீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டாலோ, தென் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அடுத்தது என்ன? இதுல வந்து அடிஷனல் பாயிண்ட்ஸ் சிலது குடுக்குறான். இப்ப இந்த வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இந்த பங்குகள் சொல்றோம் இல்லையா? ஷேர்ஸுக்கு தமிழ் வார்த்தை பங்குகள். அந்த பங்குங்களோட வேல்யூ என்னவா இருக்கணும்? அந்த வேல்யூ ஃபேஸ் வேல்யூவா இருக்கணும். நாட் மார்க்கெட் வேல்யூ. அதாவது ஒரிஜினலா அந்த ஷேர்ஸ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான். அந்த பர்ச்சேசிங் வேல்யூ இருக்கு பாத்தியா? அதுதான் ஃபேஸ் வேல்யூ. அந்த ஃபேஸ் வேல்யூல இருக்கணும். நாட் மார்க்கெட் வேல்யூ. அதாவது இப்ப வந்து நான் ரூ. 10க்கு வாங்கியிருக்கேன். ரூ. 10க்கு அன்னைய தேதியில ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 இருக்கு. ஆனா இப்ப வந்து ஆடிட்டர் வந்து என்னைக்கு அப்பாயிண்ட் பண்றாங்களோ, அதோட மார்க்கெட் வேல்யூ இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்குற மாரி தான். உங்க அப்பா காலத்துல, தாத்தா காலத்துல ரூ. 100க்கு கூட ஒரு கிரவுண்ட் நிலத்த வாங்கியிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு அதோட விலை 1,00,00,000 இருக்கும். அப்ப நீ 1,00,00,000 எடுத்துக்கணுமா? ரூ. 100 எடுத்துக்கணுமா? அந்த ரூ. 100 எடுத்துக்கணும்னு கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றான். 2வது இந்த த்ரெஷோல்ட் லிமிட் 1 லேக் இருக்கு இல்லையா? இது யாருக்கு அப்ளிகபிள்?
நல்லா கவனிங்க, ஆடிட்டர் ₹1 வச்சிருந்தா கூட அந்த கம்பெனில அவரு தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஆனா ரிலேட்டிவ்க்கு தான் இந்த 1,00,000 1,00,000 வரைக்கும் நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க கம்பெனிஸ் ஆக்ட். ₹1,00,000 மேல போனாதான் பிரச்சனை. அந்த ₹1,00,000 மேல ஒரு ரிலேட்டிவ் வச்சிருந்தாதான் பிரச்சனை. சப்போஸ் ஆடிட்டர் ₹1 வச்சிருந்தா கூட பிரச்சனை தான். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 60 நாள் கிரேஸ் பீரியட் கொடுக்குறான் பாத்தியா, நீ வந்து உன் செயலை திருத்திக்கோ, நீ செஞ்ச தப்ப கரெக்ட் பண்ணுன்னு சொல்றது ஆடிட்டருக்கு இல்ல, அந்த ரிலேட்டிவ்க்கு. அடுத்த பாயிண்ட். இப்ப ரிலேட்டிவ்னா என்ன? சும்மா ரிலேட்டிவ்னா எல்லாருமே ரிலேட்டிவ் கிடையாது. ரிலேட்டிவ்க்குன்னு தெளிவான ஒரு வரைமுறைகள் இருக்கு. இவங்க எல்லாம் தான் ரிலேட்டிவ் அப்படின்னு. கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணுமே இல்ல. மெம்பர்ஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. Anyone who is related to another as members of Hindu undivided family. Hindu undivided family னா என்ன? இந்து மதத்தின் குடும்ப அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஒரு ஹிந்து லாஸ் இருக்கு. இந்த ஹிந்து லாஸின் வரைமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு நிறுவனத்தை நம்ம ஸ்தாபிக்கலாம். அது யார் ஸ்தாபிக்கலாம்னா, கண்டிப்பா ஒரு ஆண்மகன் தான் ஸ்தாபிக்க முடியும். கண்டிப்பா ஒரு பெண்ணால அதை ஸ்தாபிக்க முடியாது. இது வந்து ரூல். ஹிந்து லாஸ் படி இது சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு ரூல். 2வது, அந்த ஆண்மகன் வந்து கல்யாணம் ஆனவனா இருக்கணும். சோ அது 2வது கட்டளை, 2வது ரூல். இன்னொன்னு, சப்போஸ் அந்த கணவன் ஆரம்பிச்சிட்டான். அப்ப யார் யாரு ரிலேட்டிவ்? கணவன், மனைவி, அவனோட அம்மா, அவனோட அப்பா. இங்க அம்மானா வெறும் அம்மா மட்டும் இல்ல, ஸ்டெப் மதர். அதே மாதிரி அப்பான்னா அப்பா மட்டும் இல்ல, ஸ்டெப் ஃபாதர். ஸ்டெப் ஃபாதர்ங்கிறது யாரு? அவனோட அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த 2வது கல்யாணம் பண்றதுனால அவனுக்கு ஒரு ரிலேட்டிவ் உள்ள வராங்க. அவர் வந்து அவனோட பயாலஜிக்கல், அவர் பெற்றெடுத்த தந்தை கிடையாது. இந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய உறவு முறையினால வரக்கூடிய ஒரு சொந்தம். அதனால he is called as stepfather. Similarly, stepmother. இதுவே வந்து அப்பாவுக்கு நடந்தா என்ன? அப்பாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த 2வது கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அம்மா, அவங்க வந்து she is called as stepmother. 3வது son including stepson. ஆணோ பெண்ணோ 2வது கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த 2வது கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவங்களோட பையன், அவங்க they are called as stepson. And the son's wife, daughter and daughter's husband, brother including stepbrother and sister including stepsister. இல்ல நீங்க இன்னொரு விஷயம் என்ன நல்லா பார்க்கணும்னா, ஸ்டெப் டாட்டர்னு எங்கேயுமே கொடுக்கல. அதே மாதிரி ஸ்டெப் சன்ஸ் ஒய்ஃப்ன்னும் கொடுக்கல. இது வந்து உண்மையிலேயே டெலிபரேட்டா லால இருந்து நீக்கப்பட்டதா இல்ல வந்து இது மிஸ் அவுட் ஆச்சா எப்படிங்கிறது இல்ல, இதுதான் சட்டம். இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா, அதுல இந்த மெம்பர்ஸ் தவிர வேற யாருமே ரிலேட்டிவ்ஸா கம்பெனிஸ் ஆக்ட் கன்சிடர் பண்ணல. சோ அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இதை தவிர மற்ற யாரையும் நீங்க ரிலேட்டிவ்ஸா எந்த கொஸ்டின்ல கேட்டாலும் கன்சிடர் பண்ணாதீங்க. இவங்கெல்லாம் தான் மட்டுமே ஒரு பர்சனுக்கு, ஒரு ஆளுக்கு அவங்க ஒரு ரிலேட்டிவா கன்சிடர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அடுத்த பாயிண்ட் பாருங்க. அந்த ஆடிட்டர், இந்த ஆடிட்டர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஆடிட்டர் வந்து கம்பெனி கிட்ட இருந்து 5 லட்சத்திற்கு மேல கடன் வாங்கியிருந்தா அப்ப என்ன ஆகும்? அவர் தகுதி இல்லாதவரா ஆயிடுறாரு. சப்போஸ் நான் கடன் வாங்கலைங்க, ஆனா 3வது ஒரு மனுஷனுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் அந்த பர்சன் கடனை கட்டலன்னா நான் என் கையை விட்டு கட்டுறேங்கிறான். அந்த மாதிரி கையெழுத்து போடுறது 1 லட்சத்திற்கு மேல அந்த கடனை திருப்பி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா அப்பவும் அந்த ஆடிட்டர் தகுதி இல்லாதவனா ஆயிடுறான். அடுத்த பாயிண்ட் பாருங்க. A person or a firm who whether directly or indirectly has business relationship with the company. அப்படின்னா என்ன? அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு வணிக தொடர்பு இருக்கும் அந்த ஆடிட்டருக்கும் கம்பெனிங்க. அப்படின்னா அவன் தகுதி இல்லாதவனா ஆயிடுறான். ஆனால் எக்ஸெப்ட் இந்த 2 சினாரியோல, இந்த 2 சினாரியோ பாருங்க. எக்ஸெப்ட் வணிக தொடர்பே இருக்கக்கூடாதுங்கிறான். ஆனா இந்த 2 நேரங்கள்ல வணிக தொடர்பு இருக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். எப்பன்னா அது வணிக தொடர்பா இல்லாம, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நேச்சர் ஆஃப் ப்ரொஃபஷனல் சர்வீசஸா இருக்கணும்.
அதாவது அந்த ஆடிட்டர் அவரோட அறிவு சார்ந்த விஷயங்களால கொடுக்கப்படுற ஒரு சர்வீசஸா இருக்கணும். அது வந்து ஒரு வணிக தொடர்பா இருக்காது அந்த கம்பெனிக்கும் அந்த ஆடிட்டருக்கும். அந்த அந்த மாதிரி கொடுக்குற ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஷுட் பி பர்மிட்டட் பை யாரு பர்மிட் பண்ணணும், யார் அதை ஒத்துக்கப்படணும்? கம்பெனிஸ் ஆக்டும் சிஏ ஆக்டும் அது இந்த பர்டிகுலர் 2 ஆக்டோட சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட எந்த சர்வீஸா இருந்தாலும் அது வந்து கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸா கருதப்படாது. ஸோ அது வந்து பர்மிட்டட். ரெண்டாவது, commercial transactions which are in the ordinary course of business at arm's length price. arm's length price என்னன்னா வணிக தொடர்பு இருக்கலாம், ஆனா கம்பெனிக்கும் ஆடிட்டருக்கும் உள்ளமான வணிக தொடர்பு ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்ல இருக்கணுங்கிறாங்க. அதாவது நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. இப்ப எனக்கு வந்து 10 ரூபாய்க்கு விற்கிற பொருளை ஆடிட்டருக்கு 5 ரூபாய்க்கு விற்க கூடாது. தென் இட் இஸ் நாட் அன் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் அ கம்பெனி. இப்ப நீங்க இந்த பாயிண்ட்ஸ் இந்த ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்பெனி வர இடத்துல எல்லாம் ஆஸ்ட்ரிக் மார்க் ஒன்று இருக்கும். அப்படின்னா கம்பெனிக்கான அர்த்தம் என்ன? எல்லா இடத்துலயும் இதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும். கம்பெனினா வெறும் கம்பெனி இல்ல, அதனுடன் தொடர்பு உள்ள அத்தனை கம்பெனியும் அந்த ஆடிட்டர் கம்ப்ளை பண்ணணும். அதாவது என்னன்னா வெறும் இந்த கம்பெனிக்கும் இந்த அப்பாயிண்ட் பண்ண போற கம்பெனிக்கும் ஆடிட்டருக்கு மட்டும் தொடர்பு இல்லாம இருந்தா பத்தாது. இப்போ ஒரு ரிலையன்ஸ் கம்பெனின்னு எடுத்துக்கோங்க. அந்த ரிலையன்ஸோட அசோசியேட்டடா இருக்கிற கம்பெனி எக்கச்சக்கமான பேர், ஒரு 100 கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கம்பெனிக்கும் இந்த ஆடிட்டருக்கும் கூட தொடர்பு இருக்கக்கூடாதுங்கிறான். அந்த அளவுக்கு கடுமையா வைக்கிறான். அந்த அளவுக்கு ஆடிட்டருக்கு சுதந்திரம் வேணும், நேர்மையாவும் நியாயமாவும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணுங்கிறான். ஸோ கம்பெனினா நாட் ஒன்லி இட்ஸ் கம்பெனி, இட்ஸ் சப்சிடரிஸ், இட்ஸ் ஹோல்டிங் ஆர் அசோசியேட் கம்பெனி, சப்சிடரி ஆஃப் சச் ஹோல்டிங் கம்பெனி ஆர் அசோசியேட் கம்பெனி ஆஃப் சச் நேச்சர் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. A person who is a relative of a director or is an employment of the company as a director or key managerial person. அப்படின்னா என்னன்னா, அந்த ஆடிட்டரோட உறவினர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த கம்பெனியோட இயக்குனர். டைரக்டர்னா என்ன? டைரக்டர்னா சினிமால வர டைரக்டருங்கிறது மட்டும் டைரக்டர் இல்ல, ஒரு இயக்குனர்னு அர்த்தம். அது சினிமாவை இயக்குறவங்களா இருக்கலாம், ஒரு கம்பெனி இயக்குறவங்களா, அந்த கம்பெனி நடத்துறவங்க, அந்த கம்பெனியை வழி நடத்துறவங்க தான் ஒரு சினிமாவை வழி நடத்துறவங்க தான் டைரக்டர். அதே மாதிரி ஒரு கம்பெனியை வழி நடத்துறவங்க தான் டைரக்டர். அந்த பர்டிகுலர் டைரக்டர் ஆடிட்டருக்கு உறவினரா இருக்கக்கூடாது. ஆர் சப்போஸ் அந்த பர்டிகுலர் டைரக்டர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கலாம், கீ மேனேஜரியல் பர்சன், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய பர்சனாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து a person who is in full time employment elsewhere on the date of, அதாவது 2 பாயிண்ட் இந்த பாயிண்ட் நம்பர் ஜில பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டரா இருக்கிறேன்னா, நான் வேற எங்கேயோ ஃபுல் டைமா வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா நான் எப்படி ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டரா இருக்க முடியும்? அது லாஜிக்கே இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். அடுத்த பாயிண்ட் என்ன, நீங்க வந்து ஒரு ஆடிட்டர் பாக்குறீங்க, அவர் எல்லா விதத்திலையும் தகுதியா இருக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி போறீங்க. அந்த அப்பாயிண்ட் பண்ற நாள் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது 20 கம்பெனிக்கு மேல, சீலிங் லிமிட் என்ன, 20 கம்பெனிக்கு மேல அவர் ஆடிட்டரா இருக்கக்கூடாது. ஆனா அதுல ஒரு விஷயத்தை எக்ஸ்க்ளூட் பண்றான். இப்ப நான் 20 கம்பெனின்னு ஒரு லிமிட் சொல்றேன். ஒரு ஆடிட்டர் வந்து 20 கம்பெனிக்கு மேல ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். பட் அந்த கம்பெனிங்கிறத யாரெல்லாம் சொல்றேன்? அதாவது இவங்கெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவங்க. 1% கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஹேவிங் பேட் அப் ஷேர் கேபிட்டல் மோர் தென் 100 crores. அப்படின்னா என்ன? 1% கம்பெனி, அது பேரே சொல்லுது, அந்த கம்பெனில ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாரு, ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர், ஒரே ஒரு டைரக்டர் தான் இருப்பாரு. ஸோ அதனால தட் கம்பெனிஸ் ஆர் கால்ட் அஸ் 1% கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனின்னா இப்ப நாங்கெல்லாம் பிராக்டிஸ்ல 10 வருஷமா இருக்கோம். அதாவது எதுக்கு கம்பெனி ஓபன் பண்றான்னு அவனுக்கும் தெரியாது, ஆடிட்டருக்கும் தெரியாது, எம்சிஏக்கும் தெரியாது, சும்மாவே இருக்கும். கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் நடந்துட்டு இருக்கும். சம்டைம்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்ஸும் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டார்மெண்ட் கம்பெனி. நெக்ஸ்ட் இஸ் ஸ்மால் கம்பெனிஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். இதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறான். அதாவது அந்த பங்குகள் வச்சிருக்காங்கல்ல, அந்த ஷேர்ஸ், அதோட பெய்டப் வேல்யூ, அதாவது இஷ்யூ பண்ணும்போது ஒரு 100 ரூபாய்க்கு இஷ்யூ பண்றான் ஃபேஸ் வேல்யூலன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 50% தான் பேடப். பேடப்னா என்ன? 50 ரூபா தான் கொடுத்துருப்பான் அந்த ஷேர்ல. அதுதான் பேடப் வேல்யூ. சம்டைம்ஸ் 100 ரூபாயும் கொடுத்துருவான். பட் அந்த பேடப் வேல்யூங்கிறது அதுதான். அந்த ஷேர்ஸோட முழு தொகையில நீங்க எவ்வளவு பே அப் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான்.
அந்த paid up value should be less than 100 crores. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நீ 100 என்ன 150 என்ன எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோ, பட் இது அல்லாம இருக்கிற கம்பெனிஸ் வெறும் 20 தான் இருக்கணும் அப்படிங்கலாம். அடுத்தது வந்து a person who is convicted by a obviously ஒரு குற்றம் ஒரு அதாவது இந்த இந்த கம்பெனிஸ் ஆக்டுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு குற்றம் பண்றான் ஒரு ஆடிட்டர். அந்த ஆடிட்டர் பண்ற குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அவன் வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்னா நீ தகுதியற்றவனா ஆயிடுற. ஆனா இங்க இன்னொன்னு என்ன சொல்றான், அப்படி நீ குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டிருந்தா கூட 10 வருஷம் கடந்ததுன்னா அந்த குற்றம் கொடுத்த அந்த அந்த டேட்ல இருந்து 10 வருஷம் ஆயிருந்ததுன்னா அப்ப நீ வந்து கம்பெனிக்கு ஆர்டர், அதாவது 10 வருஷம் டைம் பீரியட் கொடுக்குறான் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஆடிட்டரா அப்பாயிண்ட் ஆகலாம் அப்படிங்கிறான். அடுத்தது வந்து ஆடிட்டர் ரெண்டரிங் சர்வீசஸ் அண்டர் செக்ஷன் 144. அதாவது இந்த செக்ஷன் 144 என்னன்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து வெறும் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறான். அவன் வேற எந்த விதமான சர்வீசஸும் பண்ணக்கூடாது. இப்ப இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா வேற எந்த, அதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ் எழுதக்கூடாது, இன்டர்னல் ஆடிட் பண்ணக்கூடாது, ஒரு 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 டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் செட்டப், வேற எந்த விதமான வேலையும் நீ செய்யாத. உன்னோட வேலை வெறும் ஸ்டாச்சுட்டரி ஆடிட், அதை மட்டும் நீ ஒழுங்கா பண்ணு. வேற எந்த வேலையும் நீ பண்ணக்கூடாது. அப்படி நீ பண்ணி இருந்தால் நீ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா ஆக முடியாது அப்படிங்கறத தெளிவா சொல்றான். அண்ட் இப்ப நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப புத்திசாலி, இது ஆக்சுவலி ப்ராக்டிகலி நடக்கும். ஆடிட்டர்ஸ் ஜென்ரலா ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களே இன்டர்னல் ஆடிட் புக் ரைட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க பட் அது எப்படி பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நடக்கும் ஐதர் பை ஹிம்செல்ஃப் ஆர் த்ரூ ஹிஸ் ரிலேட்டிவ். அவன் இப்ப வந்து ரொம்ப கிளாரிட்டியா கொடுத்துட்டான். நீ மட்டும் கிடையாது, நீ உன்னோட அவன் பேர்ல பண்ணாம அவன் ஒய்ஃப் பேர்ல பண்ணுவான். சப்போஸ் அவன் ஒய்ஃப் பேர்ல பண்ணாலும் அவனுக்கு ஒரு கம்பெனில கண்ட்ரோலிங், அவன் ஃப்ரெண்டு கம்பெனி இருக்கும், அதுல ஒரு 51% கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அவன் இருக்கும், அந்த கம்பெனியை வச்சு பண்ணுவான். ஆர் இல்லைன்னா அவன் ட்ரேட்மார்க் பிராண்டை வந்து எடுத்துக்கிட்டு இவன் பண்ற மாதிரி இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் பண்ணுவான். ஸோ நீ எந்த வகையாகவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். இது வெறும் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லை, when auditor being individual மட்டும் இல்லை, even when the auditor being firm, நீ இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவன் தான், நீ அதை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து an auditor or audit firm who or which has been performing any non-auditor service. இப்போ வந்து இந்த 2000 இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் வந்து நோட்டிஃபை பண்றான். இப்போ இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அவைலபிள் இன் செக்ஷன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. ஸோ இப்போ லெட்ஸ் அஸ்யூம் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 15-16 ஏப்ரல் 15ல இருந்து மார்ச் 16 வரைக்கும் இந்த செக்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். செப்டம்பர் 2015ல வந்து நோட்டிஃபை ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வேற ஏதாவது நீ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராகவும் இருக்க, வேற ஏதாவது சர்வீசஸாகவும் பண்ற, சடனா இந்த செக்ஷன் கொண்டு வரான், நீ செப்டம்பர்ல கொண்டு வரான், இந்த மாதிரி நீ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா இருந்தா மற்ற வேலைகள் பண்ண முடியாது அப்படிங்கிறான். நீ என்ன பண்ணணும், அந்த வருஷம் முடியறதுக்குள்ள okay before the closure of first financial year after the date of such commencement. நான் என்ன எக்ஸாம்பிள்ல சொல்லியிருந்தேன், செப்டம்பர் 2015ல செக்ஷன் நோட்டிஃபை ஆகுதுன்னா பிஃபோர் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப்டர் த டேட் ஆஃப் சச் கமிட்மெண்ட் தான் இன்னைக்கு 31st March 2016, அந்த வருஷம் முடியற அன்னைக்கு. ஸோ அதுக்குள்ள உன்னோட வேலைகள்லாம் முடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன்னை வந்து அந்த 31st மார்ச்க்கு அப்புறம் நீ எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா தான் இருக்க முடியுமே தவிர மற்ற வேலைகளை பண்ண முடியாது. ரெண்டாவது, if an auditor is disqualified after his appointment, he shall vacate his office and it is deemed as casual vacancy. அவன் ஆடிட்டர் எல்லா சட்டத்திட்டத்துக்கும் இது பண்றான், நீ தகுதி இல்லை தகுதி இருக்கு எல்லாம் செக் பண்ணிடுறாங்க, அவன் பர்ஃபெக்டா இருக்கான்னு அப்பாயின்மெண்ட் நடந்துருது. ஆனா அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் அவன் தகுதி இல்லாதவனா ஆயிடுறான். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆடிட்டர் தன்னோட பதவியிலிருந்து பதவி இறக்கம் செய்யப்படுகிறார். அவரே தன்னை சொந்தமா பதவி இறக்கம் பண்ணிக்கிறார். he is vacating his office. அந்த பர்டிகுலர் சினாரியோ, இந்த மாதிரி ஒரு சினாரியோ ரைஸ் ஆகும்போது இட் இஸ் கால்ட் as the technical term is casual vacancy. so அதுதான். So we have covered the entire section 141. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு வேற ஏதாவது தமிழ்ல இந்த மாதிரி கஷ்டமான செக்ஷன்ஸ் இல்ல வந்து உங்களுக்கு சரியா புரியல, எங்களுக்கு தமிழ்ல இது மாதிரி செக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா, என்னென்ன செக்ஷன்ஸ் சிஏ இன்டர்மீடியட் பேப்பர் 6ல என்னென்ன ஏரியாஸ் தமிழ்ல கவர் பண்ணணுங்கிறத தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா ஒரே ஒரு விஷயம், நான் எல்லா வீடியோலயும் அதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, வெறும் படிச்சா மட்டும் பத்தாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ எழுதி எழுதி பாருங்க. பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி பாருங்க. திரும்ப திரும்ப எழுதுங்க. கண்டிப்பா ஆடிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியா நீங்க எக்ஸம்ஷன் வாங்கக்கூடிய பேப்பர். கண்டிப்பா நிறைய எழுதி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ நீங்க லிசன் பண்ணதுக்கு, பொறுமையா லிசன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.